அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உகந்த மாதம்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் நம்ம தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கலாம், எந்த நேரத்தில் கட்டிக்கலாம் என்பது குறித்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதுலேயும் 2 நாட்கள் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்து என்னென்ன நாட்கள்னு தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த நாளில் நீங்கள் கட்டுங்க. அடுத்து இந்த வீடியோ பார்த்த ஒரு சகோதரி கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நான் கமெண்ட்டில் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ மற்றவங்களும் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க இல்லையா, அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சில சந்தேகங்கள் வரும். அதுக்கான பதிலை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதாவது தாலிக்கயிறு மாற்றக்கூடிய நாளில் உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்போ ராசிக்கு சந்திராஷ்டமெல்லாம் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, நட்சத்திரத்துக்கு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேலண்டரில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பேஜ் சும்மா இப்போ இன்றைக்கி பேஜ் மட்டும் காட்டுறேன். அதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்குன்னு போட்டிருக்குதுன்னா மகம் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு போட்டிருக்குது. அப்போ உங்களுடைய ஜனன நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய கணவருடைய ஜனன நட்சத்திரமோ இந்த மகம் பூரம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி தான் பார்க்கணும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த நாட்கள்லாம் நீங்கள் அப்படியே கேலண்டரில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சந்திராஷ்டமம் உங்கள் நட்சத்திரத்துக்கு போட்டிருந்ததுன்னா நீங்கள் அந்த அன்னைக்கு மாற்ற வேண்டாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 20ஆம் தேதி, மாசி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை. மாசி வெள்ளியே சிறப்பு, இதில் வளர்ப்பெறை வெள்ளி இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த மாசி வெள்ளியை முன்னிட்டு கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட பொருளோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைங்க, இதன் மூலமாக சகல செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரணும்னு நேற்று மதியமே வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக வெற்றிலையை வச்சு ஒரு பரிகாரம் செய்ய சொல்லி நைட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் அந்த 2 வீடியோவில் சொல்லியிருந்ததையும் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான பணவரவு ஏற்படுத்தி தருவதற்குமான அற்புதமான ஒரு பரிகாரம். இதை செய்வதன் மூலமாக பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். 4 திசைகள்லேருந்தும் தடையில்லாத பணவரவு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆண்களும் இதை செய்யலாம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஆண்களும் செய்கிற மாதிரி பரிகாரங்கள் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா நிறைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா இது ஆண்கள் செய்யலாமான்ட்டு கேட்குறீங்க. பணம் காசு எல்லாருக்குமே தான் வேணும். இதில் ஆண் என்ன பெண் என்ன, அதனால் நீங்களும் செய்யலாங்க. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க, பலன் நிச்சயம். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நமக்கு மாலை 4:30 மணிக்கு மேலே அப்படின்னு தொடங்கி இரவு ஒரு 9 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா 4:30 வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்குது. அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு மேலே 4:30லேருந்து இரவு 9 மணிக்குள்ளே செஞ்சுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த 8 to 9 சுக்கர ஓரை இருக்குது பாருங்கள், அந்த நேரம் தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு சாம்பிராணி தேவைப்படுது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் சாம்பிராணி தூபம் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாமே தலை தெறிக்க ஓடும். அதே போல் யம பயம் அகலும். அதாவது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க பாருங்கள். அது நம்ம வீட்டில் வயசானவங்க அம்மா மாமனார் மாமியார் இவங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி இந்த மாதிரி பயந்துக்குவாங்க. பயத்திலே அவங்களுக்கு பாதி நோய்கள் வரத்துக்கு காரணமாகி போயிடும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சாம்பிராணியை வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் வீட்டு முழுவதும் காட்டுறதுங்கிறது நல்லது. இப்போ நான் சொல்கிற முறையில் காட்டுறீங்க அப்படிங்கும்போது துஷ்ட சக்திகளும் ரிமூவ் ஆகும். அதே போல் பணவரவு இருக்கும். அதாவது மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் எப்படி தணல் உருவாக்குவீங்க? சின்ன சின்ன கட்டையை போட்டு நெருப்பு பண்ணி அதை அந்த மாதிரி சாம்பிராணி போடுவீங்களா, இல்லை இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வீடு முழுக்க காட்டுவீங்களா? எந்த மாதிரி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இப்போது நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இந்த கப் மாதிரி இருக்குது இல்லையா, கப் சாம்பிராணி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி நான் உதாரணத்துக்கு வச்சுட்டு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை
அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த சாம்பிராணி மேலே ஒரு பச்சை கற்பூரம் வைங்க, சரிங்களா? பச்சை கற்பூரம் இல்லாதவங்க சாதாரண கற்பூரத்தையை கூட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரே ஒரு ஏலக்காய் வைங்க. இந்த ஏலக்காய் வந்து நீங்கள் பிச்சு வைங்க, அப்படியே முழுசாக வைக்க தேவையில்லை. இப்படி ரெண்டாக கிழித்து அந்த விதைகள் வந்து அந்த கப் சாம்பிராணிக்குள்ளே விழுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிராம்பு வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ வந்துட்டு இந்த கற்பூரத்தை வந்து ஏற்றி வைங்க. இப்போ இந்த கற்பூரம் எரியும் போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த சாம்பிராணியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும், நல்லா வந்து புகைய ஆரம்பிக்கும். இந்த நெருப்பு பட்டு அந்த கிராம்பாகட்டும் ஏலக்காய் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஒரு தெய்வீகமான நறுமணமும் வரும். இந்த மாதிரி வாசம் வர தொடங்குனதையுமே நீங்கள் முதல்ல இது எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. நின்றுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை அப்படியே அந்த சாம்பிராணியினுடைய அந்த புகை பயன்படுத்தி எழுதுங்க. அதாவது புகையில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இப்படி கையில் வச்சுக்கிட்டே இப்படி நம்பர் வந்துட்டு அப்படியே நான் சொல்கிற நம்பர் நீங்கள் அப்படியே வந்துட்டு காற்றுல ட்ராப் பண்ணுங்கள். அந்த புகை அப்படி இப்படி கோணையாக போகிறதெல்லாம் கவலை கிடையாது, சரிங்களா? நம்ம அந்த நம்பரை வந்துட்டு காற்றுல எழுதுகிறோம், அதுதான் வந்து முக்கியம். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு எண் தான். அது என்னென்னா 2918 2918 இந்த நம்பரை நிலைவாசல் படிக்கு வெளியில் நின்று நிலைவாசலை பார்த்த உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 2918 அப்படின்னு அந்த கப் சாம்பிராணி இப்படி கையில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ இன்னொன்று மொழுன்னு இருக்கும் இல்லையா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஏலக்காயவும் கிராம்பையும் பவுடர் மாதிரி இடிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது வந்து நின்றுக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அகல சின்னதாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் பொடி பண்ணி வச்சிங்க அப்படிங்கும்போது அது வந்து நின்றுக்கும். இப்போ அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் 2918 அப்படின்னு வந்து எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைவாசல் படிக்கு வெளியில் போயிருங்க, ஆனால் வீட்டை பார்த்த மாதிரி இந்த எண்களை வந்து எழுதுங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஹாலில் இதே நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க. சமையல் ரூமுக்கு போங்க, அங்கேயும் இதே நம்பர் வந்து எழுதுங்க. ஒரு 2 பெட்ரூம் இருந்ததுன்னா 2 பெட்ரூமுக்குள்ளேயும் போயிட்டு இதே நம்பரே வந்து எழுதுங்க. அடுத்தது பீரோ திறந்து அந்த பணம் வைக்கக்கூடிய இடம்லாம் இருக்குல்லையே லாக்கர், அது லைட்டாக திறந்துட்டு 2918 இதே நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. முக்கியமாக அந்த குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலை இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் நல்லாவே வந்துட்டு இதை காட்டுங்க. அடுத்தது பாத்ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் இதை காட்டுங்க. பாத்ரூமில் நீங்கள் 2918 எழுத தேவையில்லை, ஆனால் அந்த புகையை நீங்கள் அவசியம் வந்து காட்டியே ஆகணும், சரிங்களா? நம்ம வீட்டில் சமையலறை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவு சுத்தமாக இருக்க வேண்டியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமும் தான், சரிங்களா? அதனால் அங்கேயும் வந்து நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே தினந்தோறுமே கூட நீங்கள் வந்துட்டு காட்டலாம். எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாகவும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த நம்பரை எல்லா ரூம்லேயும் எழுதுங்க, ஆனால் இந்த புகையை பாத்ரூமில் சும்மா காட்டினீங்க அப்படின்னாவே போதும். முக்கியமாக ஒவ்வொரு கதவு, இப்போ பெட்ரூமில் 2 பெட்ரூம்னா 2 கதவு இருக்கும், அந்த கதவை நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி பக்கம் நல்லா அந்த மூலை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் காட்டுங்க, இதே நம்பரை வந்து எழுதுங்க, சரிங்களா? எல்லா கதவுக்கு பின்னாடியுமே இந்த ஒரு நம்பரை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எழுதுங்க. இவ்வளவு தான் பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் உங்களுக்கு சில மணி நேரத்திலேயே ஏதாவது ஒரு வகையிலிருந்து ஒரு நல்ல செய்தி, அதுவும் குறிப்பாக பண வரவு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம். 5 10 5000 10,000 ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். அதுவும் இந்த மாசி வெள்ளி என்று செய்யும்போது இந்த அற்புதமான பலன் கொடுக்கும். அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.